தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா மீதான சொத்து குவிப்பு வழக்கில் கர்நாடக அரசு தரப்பு வழக்கறிஞர் பவானி சிங் நீக்கப்பட்டுள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் செந்தில் நாதனிடம் கேட்கலாம். செந்தில், முதல்ல கர்நாடக அரசு தரப்பு வழக்கறிஞர் பவானி சிங் நீக்கம் குறித்து பதிவு செய்யுங்க. ஜெயலலிதா, சசிகலா, சுதாகரன், இளவரசி இவர்கள் மீது தொடரப்பட்டுள்ள சொத்து குவிப்பு வழக்கு பெங்களூர் சிறப்பு நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்டு வருகிறது. இந்த வழக்குல அரசு தரப்பு வழக்கறிஞராக விவாதித்து வந்தவர் பவானி சிங். இவர் சரியாக செயல்படவில்லை என்றும் அரசு தரப்பு சாட்சியங்களை எதிர்த்தரப்பு சாட்சியாக விசாரிக்கிறார் என்றும் திமுக தரப்புல குற்றம் சாட்டப்பட்டு பெங்களூர் சிறப்பு நீதிமன்றத்திலும் கர்நாடக உயர் நீதிமன்றத்திலும் இது தொடர்பாக வழக்கும் பதிவு செய்யப்பட்டது. இந்த மனு பெங்களூர் சிறப்பு நீதிமன்றத்தில் தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில கர்நாடக உயர் நீதிமன்றம் அந்த மனுவை விசாரணைக்கு ஏற்றுக்கொண்டு இது குறித்து கர்நாடக அரசும் பவானி சிங்கும் விளக்கம் அளிக்க வேண்டும் என்று கடந்த மாதம் உத்தரவிட்டிருந்தது. அப்பொழுது கர்நாடக அரசு பவானி சிங் அவர்களை நியமித்ததை வாபஸ் பெற்றுக் கொள்வதாக தெரிவித்திருந்த நிலையில இதை எதிர்த்து ஜெயலலிதா அவர்கள் தரப்புல உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அப்பொழுது உச்சநீதிமன்றம் பவானி சிங் விலக்கி கொண்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அதற்கு தடை விதித்திருந்தது. இந்த நிலையில நேற்று கர்நாடக அரசு வெளியிட்டுள்ள செய்தி அறிக்கையில பவானி சிங் அவர்களை முறைப்படி இந்த வழக்கிலிருந்து விடுவித்துக் கொள்வதாகவும், அதாவது கர்நாடக உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதியிடம் தற்பொழுது அவர்கள் பதிவு பெற்று தற்பொழுது பவானி சிங்கை இந்த வழக்கிலிருந்து விடுவித்துக் கொள்வதாக தெரிவித்துள்ளது. செந்தில், இப்ப இந்த வழக்கிலிருந்து பவானி சிங் நீக்கப்பட்டிருக்கிற நிலையில சொத்து குவிப்பு வழக்கின் விசாரணை அடுத்து எப்ப நடைபெற இருக்கு? இன்று வரும் 17ஆம் தேதி இன்று 11 மணி அளவில் தற்பொழுது நீதிபதி பாலகிருஷ்ணா அவர்கள் முன்னிலையில் இந்த வழக்கு தற்பொழுது விசாரிக்கப்பட்டு வருகிறது. இன்று முறைப்படி பவானி சிங் இந்த வழக்கிலிருந்து விடுவித்துக் கொள்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில கர்நாடக அரசு விரைவில் புதிய ஒரு பப்ளிக் ப்ராசிக்யூட்டரை நியமிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. செந்தில், இந்த பவானி சிங் நீக்கப்பட்டது தொடர்பாக இந்த வழக்கில் ஏதாவது திருப்பம் ஏற்பட வாய்ப்பு இருக்கா? ஏற்கனவே இந்த வழக்குல அனைத்து தரப்பு சாட்சியங்களோட விசாரணையும் குறுக்கு விசாரணையும் முடிவு பெற்று தற்பொழுது இந்த வழக்கு இறுதி கட்டத்துல எட்டியுள்ளது. அதாவது இறுதி கட்டமாக அரசு தரப்பு வழக்கறிஞரோட விவாதம் இந்த வழக்குல நடைபெற்று வருகிறது. தற்பொழுது இந்த நிலையில பவானி சிங் அவர்களோட நீக்கம் இந்த வழக்குல பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும் என அரசு தரப்பு சாட்சியங்களும் குறுக்கு விசாரணையும் அனைத்தும் முடிவு பெற்ற நிலையில தற்பொழுது விரைவில் தீர்ப்பு வரவிருந்தது. தற்பொழுது இவர் நீக்கப்பட்டுள்ளது. இதை மேலும் தாமதப்படுத்தும். மேலும் வரும் 30ஆம் தேதி இந்த வழக்குல நீதிபதியாக இருக்கும் மதிப்புக்குரிய பாலகிருஷ்ணா அவர்களும் தற்பொழுது ஓய்வு பெற உள்ளார். மேலும் இந்த வழக்கு தாமதமடைய இவை அனைத்தும் காரணமாக இருக்கும்.